அனைவருக்கும் வானத்தை போல சீரியலின் சுவாரஸ்யமான கதைப்பகுதி சாரிஸ் குயின் வானத்தை போல சந்தியா கியூட் கலெக்ஷன். சின்னத்திரையில் வானத்தை போல சீரியலில் கலக்கி வரும் சந்தியா தெலுங்கில் இக்னாட் அஃபுட் என்ற படத்தில் நடித்துள்ளார். சன் டிவி சீரியல் வானத்தை போல தொடரில் தாசில்தார் கேரக்டரில் நடித்து வருபவர் சந்தியா. இவரது நிஜ பெயர் தீப்யானி மொடக். கல்கத்தாவைச் சேர்ந்தவர். தெலுங்கில் இக்னாட் அஃபுட் என்ற படத்தில் நடித்துள்ளார். 16 வயதிலிருந்து நடிப்பு மீது மிகுந்த ஆர்வமுடையவர். பெங்காலி சீரியலில் நடித்துள்ளார். தமிழில் ராசாத்தி தொடரில் நடித்தார். தற்போது சன் டிவியின் வானத்தை போல சீரியலில் சந்தியா கேரக்டரில் நடித்து கலக்கி வருகிறார். இவருக்கும் சின்ராசுவுக்குமான சீன்கள் மிகவும் ரசிக்கும்படி இருக்கும். இவரது நடிப்புக்கு தனி ரசிகர்கள் பட்டாளமே உள்ளது. சன் டிவியில் ஒளிபரப்பாகும் சீரியல்களில் பிரபலமான சீரியல் தான் வானத்தை போல சீரியல். இந்த சீரியல் சின்ராசு மற்றும் துளசி என்ற அண்ணன் தங்கை பாசத்தை மையமாக கொண்டு ஒளிபரப்பாகி வருகின்றது. வானத்தை போல சீரியல் இந்த வாரம் டிஆர்பி ரேட்டிங்கில் 4வது இடத்தை பெற்று முன்னிலைக்கு வந்துள்ளது. கடந்த வாரம் 3வது இடத்தில் காணப்பட்ட விஜய் டிவி சீரியல் தற்போது பின்னிலைக்கு சென்றுள்ளது. வானத்தை போல சீரியலின் ஆரம்பத்தில் துளசியாக நடித்தவர்தான் நடிகை ஸ்வேதா. இவர் தற்போது கலைஞர் தொலைக்காட்சியில் ஒளிபரப்பாகும் கண்ணெதிரே தோன்றினாள் என்ற தொடரில் நாயகியாக நடித்து வருகின்றார். இந்த நிலையில் சின்னத்திரையில் ஜொலித்து வரும் நடிகை ஸ்வேதா அண்மையில் நிச்சயதார்த்த தகவலை வெளியிட்டு இருந்தார். தற்போது அவருக்கும் விராந்த் என்பவருக்கும் கோலாகலமாக திருமணம் நடந்து முடிந்துள்ளது. தற்போது தனது திருமண புகைப்படங்களை இன்ஸ்டோரில் வெளியிட்டுள்ளார். ஸ்வேதா இதனை பார்த்த ரசிகர்கள் பலரும் அவருக்கு தமது வாழ்த்துக்களை தெரிவித்து வருகிறார்கள். சன் டிவியின் முக்கிய சீரியல்களில் ஒன்று வானத்தை போல. அதில் நெகட்டிவ் கேரக்டர் ராஜபாண்டி ரோலில் நடித்து வருபவர் அஸ்வின் கார்த். ஹீரோவின் தங்கை துளசியின் கணவர் ரோலில் நடித்து வரும் ராஜபாண்டியின் கதாபாத்திரம் அதிகம் வில்லத்தனமாக காட்டப்பட்டு வருகிறது. துளசியுடன் உறவை வெட்டிவிட்டு வேறொரு பெண்ணை திருமணம் செய்ய திட்டம் போடும் வகையில் கதை சென்று கொண்டிருக்கிறது. அஸ்வின் கார்த்திக் நடிப்பை பார்த்து அவரை திட்டாதவர்களே இருக்க முடியாது. அந்த அளவுக்கு தான் ராஜபாண்டி கதாபாத்திரம் மாறியிருக்கிறது. சில மாதங்கள் முன்பு நடிகர் அஸ்வின் கார்த்திக் அவரது காதலி காயத்ரி என்பவரை நிச்சயதார்த்தம் செய்தார். அவர் மேக்கப் ஆர்டிஸ்ட் ஆக பணியாற்றி வருவது குறிப்பிடத்தக்கது. இந்நிலையில் இன்று அஸ்வின் கார்த்திக் மற்றும் காயத்ரி ஆகியோரது திருமணம் நடந்து முடிந்திருக்கிறது. அண்ணன் தங்கை பாசத்தை மையமாக கொண்டு எடுக்கப்பட்டு வரும் வானத்தை போல தொடர் இந்த வார இறுதியில் நிறைவடைவதால் ஈரமான ரோஜாவே தொடர் நாயகி ஸ்வாதியின் புதிய சீரியல் ஒளிபரப்பாக உள்ளது. விஜய் தொலைக்காட்சியில் 2022 டிசம்பர் முதல் 2023 டிசம்பர் வரை ஈரமான ரோஜாவே தொடரின் 2ஆம் பாகம் ஒளிபரப்பானது. முதல் பாகத்துக்கு கிடைத்த வரவேற்பை தொடர்ந்து 2ஆம் பாகம் எடுக்கப்பட்டது. இதில் நடிகை ஸ்வாதி பிரதான பாத்திரத்தில் நடித்தார். நாயகன் திரவியம் உடன் ஸ்வாதி நடித்த காதல் காட்சிகளுக்கு தனி ரசிகர்கள் இருந்தனர். ஈரமான ரோஜாவே தொடர் நிறைவடைந்த நிலையில் எந்த தொடரிலும் நடிக்காமல் இருந்த நடிகை ஸ்வாதி தற்போது சன் தொலைக்காட்சியில் ஒளிபரப்பாக உள்ள புதிய தொடரான 3 முடிச்சு தொடரில் நாயகியாக நடிக்கிறார். ஸ்வாதிக்கு ஜோடியாக நடிகர் நியாஸ் நடிக்கிறார். இவர் ஜி தமிழ் தொலைக்காட்சியில் ஒளிபரப்பாகி வந்த புது அர்த்தங்கள் மந்திர புன்னகை ஆகிய தொடரில் நாயகனாக நடித்தவர். வானத்தை போல தொடர் இந்த வார இறுதியில் நிறைவடைய உள்ளதால் இத்தொடர் ஒளிபரப்பாகி வந்த நேரத்தில் 3 முடிச்சு தொடர் ஒளிபரப்பாகும் என்று அறிவிக்கப்பட்டுள்ளது. அதன் முதல் திங்கள் முதல் சனிக்கிழமை வரை இரவு 8:30 மணிக்கு ஒளிபரப்பாக உள்ளது. மேலும் 3 முடிச்சு தொடரின் முன்னோட்ட காட்சி வெளியாகி ரசிகர்கள் மத்தியில் வைரலாகி வருகிறது. இவ்வாறாக வானத்தை போல சீரியலின் சுவாரஸ்யமான கதைப்பகுதி செல்கிறது. இனி சுவாரஸ்யம் உங்களை காத்திருக்கிறது. மீண்டும் சந்திப்போம்.